ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான ரோட் சைட் கிடைக்கக்கூடிய காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எப்பப்போ நான் வீடியோ போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த காளான் கிரேவி ரொம்பவே சிம்பிள். அதே சமயம் நம்ம இந்த காளான் கிரேவியில் நம்ம காளான் சேர்க்க போகிறது கிடையாது. முட்டைக்கோஸ் வச்சு இந்த காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கடையில் வாங்குகிற மேக்ஸிமம் காளான் கிரேவி முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்கிறாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்ட்டுல ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு எடுத்து அதே கப்பில் 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திடலாம். இதோட மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் 1.5 ஸ்பூன் சேர்த்துறேன். இதோட சால்ட்டு தேவையான அளவு, ஒரு அளவுக்கு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எல்லாம் இதாகிற அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும். நம்ம எடுத்தால் கையில் அப்படி பிடிச்சி எடுத்தோம்னா ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிற போல் இருக்கணும். பாருங்கள், இது நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். அதனால் இப்படி கையில் எடுத்தால் பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் தண்ணி ஒரு கொஞ்சமே அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக திரும்பவும் மைதா மாவு மட்டும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணி கலந்துடாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த இதில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போட வேணாம், ஏன்னா காளானில் போட்டு நம்ம கிரேவியில் போட்டு இது பண்ண போகிறோம். அதனால் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துக்கலாம். இப்படி எல்லா பக்கோடாஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துருங்க. மீதி மாவையும் பக்கோடா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவையும் பக்கோடாஸும் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பக்கோடாஸ் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. அதே பாத்திரத்தில் இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, அது வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நறுக்கிய வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். இதோட வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது டொமேட்டோ சாஸ், இது 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 2 ஸ்பூனே போதுமான அளவு. நான் 3 ஸ்பூன், கொஞ்சம் எனக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்கும், அதனால் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக 2 ஸ்பூன் எடுத்தால் போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இதோட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுட்டு அதை நல்லா தண்ணியில் கரைச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சிடுங்க. தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஆல்ரெடி நம்ம வணக்கி வச்சுருக்க
அந்த மசாலாவில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம மாவு கரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதில் 1 கப்பு மாவோடு சேர்த்து கரைச்சி ஊற்றணும். அந்த கப்லேயே ஒரு 2 கப் இல்லை 2.5 கப் வந்துட்டு நீங்கள் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசம் போகும், அந்த அளவுக்கு கொதிக்கணும். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பக்கோடாஸை சேர்த்துடலாம். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. அதில் அந்த டைமில் தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா மசிச்சு விடுங்க. பக்கோடாஸ் வந்து உடையணும், நல்லா உடஞ்சி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சுட்ருங்க. ஓகே, இந்தளவுக்கு வந்துட்டு பக்கோடாஸ் உடஞ்சி அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அந்த கிரேவியோடவே அந்த பக்கோடாவை உடச்சி விட்டு வேக வச்சுருங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனால் தான் வந்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக முடியும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஓகே, சுவையான காளான், ரோட்டு கடை காளான் வந்துட்டு தயாராகிடுச்சு. இதை சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் ஆனியன் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சமாக துருவின கேரட் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துடலாம். காளான் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். கண்டிப்பாக இதே போல் ரோட் கடை காளான் வந்துட்டு வீட்டிலேயே ரொம்ப டேஸ்டியாக செய்ய முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.